பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ணுறோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மசாலா ஐட்டங்கள் எப்படி செய்கிறதுங்கிறது ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பெரிய குவான்டிட்டி மசாலாவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நிறைய மசாலா ஐட்டங்கள் நானே என் கைப்பட வறுத்து அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா மட்டுமல்லாமல் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த சம்மருக்கு வத்தல் வடகமெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம மெனுவில் காய்கறி வத்தல், அரிசி வத்தல், அதுபோல் தாளிப்பு வடகம் இதெல்லாம் நம்மளே தயாரித்து சேல் பண்ணுறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபாரினுக்கும் நம்ம பார்சல் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். மட்டன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1.5 கிலோ, வரமிளகாய் 1 கிலோ, சோம்பு 150 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், கசகசா 50 கிராம், பட்டை 50 கிராம், ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு 10 கிராம், பிரிஞ்சிலே 5 கிராம். மட்டன் மசாலா செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே தனித்தனியே நல்லா வறுத்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் மசாலா நம்ம ஃப்ளவர் மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம அரைச்சிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லது தட்டோ இல்லது நியூஸ் பேப்பரோ விரித்து நம்ம அதில் ஆற போட்டுக்கணும். ஏன்னா அது சூடோடு வச்சோம்னா கருத்து போயிடும். அதனால் இப்படி ஆற போட்டுக்கலாம். இது அதிகமான குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா பெரிய சம்பளத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சம்பளத்தில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் மட்டன் மசாலா, இந்த கறி மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாமே 3 மாதத்துக்கு தேவையான அளவு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அரைக்க வேண்டாம்.
இப்போ நம்ம வீட்லேயே மட்டன் மசாலா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்க முடியும். இதை எப்படி வறுத்து அரைக்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மட்டன் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வருஷத்துக்குலாம் வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். நான் ஏன் பெரிய குவான்டிட்டியாக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு மட்டன் மசாலா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம ஃபுடி தமிழா சேனலில் எல்லா மசாலா ஐட்டங்களும் பெரிய குவான்டிட்டியாக நம்ம அரைச்சி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்மால் குவான்டிட்டி வேணும்னா இதுலேயே டிவைட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.